ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து ஆர்டினோ தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணி வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசோனிக் சென்சர் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இது சம்மந்தமான முழு விளக்கம் கேட்டதால் வந்து நாம் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். அல்ட்ராசோனிக் சென்சர் என்ன, இது எந்தெந்த இடங்களில் வந்து பயன்படுத்தப்படுகிறது, இதுக்கும் நியூட்டனுடைய விதிக்கும் என்னென்ன சம்பந்தம், இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிற சம்பந்தமான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் கைஸ் அல்ட்ராசோனிக் சென்சர். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரையில இந்த அல்ட்ராசோனிக் சென்சர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. சரி, இந்த அல்ட்ராசோனிக் சென்சர்னா என்ன அப்படிங்கறத முதல் பார்த்துருவோம். அல்ட்ராசோனிக் சென்சர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய கேள்தகையில வந்து பாத்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ், அந்த 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான அதிர்வெண்ணை வெளியிடக்கூடிய ஒரு சென்சர் தான் இந்த அல்ட்ராசோனிக் சென்சர். அதனாலதான் அதை வந்து நாம கலியொலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலியொலியை வச்சு தான் இந்த சென்சர் வந்து இயங்குது. இப்ப இதை வந்து நான் வவ்வால் சென்சர்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து வவ்வால் சென்சர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, வவ்வாலும் இதே மாதிரியான ஒரு செட்டப்பை தான் கொண்டிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கண் போன்ற அமைப்புகள் வந்திருக்கு. இதுல டி அப்படிங்கிற பெயர் குறிப்பிடப்பட்ட இந்த கண் வந்து என்ன செய்யும்னா கலியொலியை வந்து வெளியிடும். ரெண்டாவது ஆர்ங்கிற இந்த கண் வந்து பாத்தீங்கன்னா இந்த டி வெளியிட்ட அந்த கலியொலி இருக்குதானே, அந்த கலியொலியை வந்து ஏதாவது ஆப்ஜெக்ட்ல வந்து பட்டு அந்த கலியொலி திருப்பி ரிவேர்ஸ்ல வரும். அதாவது நியூட்டனுடைய 3வது விதி, ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிரானதும் சமனானதுமான மறுதாக்கம் உண்டு இல்லையா? அதே போலதான் இந்த கலியொலி வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு தெரிப்படைஞ்சு இந்த ஆர் கண்ணில் வந்து உணரப்படும். இதுதான் வந்து இதுல நடக்குது. இதே விஷயம் தான் அந்த வவ்வால்லையும் வந்து நடக்குது. வவ்வால் வந்து இரவு நேரங்கள்ல தான் பறக்கும். அது அவ்வளவு இருட்டான நிலையிலையும் வந்து எப்படி ஒன்று மோதாம வந்து பறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தான் அதுல வந்து ஒரு கலியொலியை வந்து அது வெளியிடுது. அது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல போய் படுகுது, அது திருப்பி ரிட்டர்ன் வருது, அது உணருது. இதனால அது விளங்கி கொள்ளுது முன்னுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் நம்ம இதை வவ்வால் சென்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுதான் இது மெயினான பேஸ். நியூட்டனுடைய விதியும் இதுக்குள்ளே வந்து அடங்குது. இது வந்து மேக்சிமம் எவ்வளவு இதுல இருந்து வெளியிடப்படுற கலியொலி மேக்சிமம் எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் தொடக்கம் 4 மீட்டர், இந்த 2 மீட்டர் தொடக்கம் 4 மீட்டர் வந்து இது பயணிக்கும். அதுலயும் ஒரு சில விதிகள் வந்து இருக்கு. எப்படின்னா அதோட வெப்பம் கூடும் அப்படின்னா இதனுடைய தூரம் வந்து கூடுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அதிர்வெண் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து இந்த கலியொலியினுடைய அந்த தூரத்தை வந்து தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு. மெயினா வந்து நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதிகமான வெப்பம் இருக்கும் அப்படின்னா இந்த 2 தொடக்கம் 4 மீட்டருங்கிற தூரம் வந்து கூட வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் வந்து இது 10 மீட்டர் தூரம் வரை இந்த கலியொலி வந்து செல்லக்கூடும். இதை விட இந்த அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து மேக்சிமம் 10 மீட்டர். ஆனா நம்முடைய பொதுவா வந்து பார்த்தோம்னா 2 தொடக்கம் 4 மீட்டர்ல வந்து இது பயணம் செய்யும். இருந்தாலும் 10 மீட்டர் அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க. இதை விட அட்வான்ஸான அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்குல வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் என்னுடைய மெயினான விஷயம். இதை வச்சு நாம எப்படியான ப்ரொஜெக்டை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு சென்சர், இந்த சென்சர் வந்து யார கையில எப்படியான கிரியேட்டிவிட்டி உள்ள கையில இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய ப்ரொஜெக்டும் வந்து வித்தியாசப்படும். நிறைய விஷயங்களுக்கு வந்து நாம இந்த அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். மெயினா வந்து கார் பார்க்கிங் சிஸ்டம், ஒரு கார் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல மோதாம வந்து இன்னைக்கு நாம நிறைய இடத்துல வந்து பாக்குறோம். புதிய டெஸ்லா கார்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படியான செட்டப் தானிக்கு ஒரு கார் வந்து முன்னுக்கு போன உடனே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நிற்கக்கூடிய மாதிரி அந்த செட்டப்புகளை இதை வந்து யூஸ் பண்றாங்க. நிறைய விஷயம், அதாவது அந்த தண்ணியினுடைய அளவை அளக்கிறதுக்கு, அடுத்தது கடல்ல இருந்து கீழே கடல் ஆழத்தை அளக்கிறதுக்கு, ஃபிளைட்ல போயிட்டு இருக்க பூமிக்கும் ஃபிளைட்டுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸை வந்து அளக்கிறதுக்கான நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த அல்ட்ராசோனிக் சென்சர் பல ரூபங்களையும் வந்து பயன்படுகிறது. இனி நாம இந்த அல்ட்ராசோனிக் சென்சருக்குள்ள வந்து வருவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த 2 கண்ணையும் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிட்டேன். இதுல வந்து சின்ன ஒரு மிட்டாய் போன்ற அமைப்பு ஒன்று இருக்கு.
இது வந்து என்னன்னா அந்த டைமிங்கை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க. இதை கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது டைமிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது. நமக்கு ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள அது உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் 4 பின் வந்து காணப்படுது. முதலாவது பின் வந்து விசிசி. விசிசியை வந்து நம்ம எப்பவும் ஆர்டினோவில் 5 வோல்டேஜில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து ட்ரிக் அப்படிங்கிற ஒரு பின் இருக்கு, எக்கோ அப்படிங்கிற ஒரு பின் இருக்கு. அது ரெண்டும் உங்களுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள வந்து தெளிவாக செல்லுவேன். அடுத்து ஜிஎன்டி வந்து ஆர்டினோவில் வந்து ஜிஎன்டி அப்படிங்கிற பின்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதாவது கிரவுண்ட் மைனஸ் பாயிண்டை வந்து அதில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நாம இந்த அல்ட்ராசோனிக் சென்சர் வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணி இதில் வந்து நாம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பட்ட உடனே ஆர்டினோவில் ஒரு எல்இடி வந்து பிளிங்க் பண்ணுற மாதிரி ஒரு கோட் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்குரிய வயரிங்கையும் பே செய்ய போகிறோம். ஸோ வாங்க வயரிங்குள்ளே போயிடலாம். இப்போ நான் என்னென்ன காம்போனன்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூஎன் ஒன் வந்து எடுத்திருக்கேன். அதே போல் ஒரு எல்இடி வந்து எடுத்திருக்கேன். அல்ட்ராசோனிக் சென்சர் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜம்பர் வயர் எடுத்திருக்கேன். இந்த ஜம்பர் வயர் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஹெடர் வச்ச மாதிரியான ஜம்பர் வயரில் வந்து 4 எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து இந்த ஆர்டினோவில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். முதல் இந்த 4 பின்னையும் வந்து இதில் நாம கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 பின்னையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருந்து வர இந்த 4 பின்னையும் வந்து நம்ம ஆர்டினோவில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசிசி அப்படிங்கிற பின்னை வந்து ஆர்டினோவில் 5 வோல்டேஜில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது பின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் அப்படிங்கிறத வந்து நான் ஆர்டினோவில் இந்த டிஜிட்டல் சைட்டில் வந்து பிடபிள்யூஎம் ஃபங்க்ஷனுடைய பின்ல வந்து அடிக்கேன். பிடபிள்யூஎம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி பல்ஸ் போட்ட மாதிரியான சிம்பிள் பல்ஸ் சிம்பிள் வந்து போட்டிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு பின்ல வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 11வது பின்ல வந்து கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பின். இதே மாதிரி தான் டிஜிட்டல் பின்ல பிடபிள்யூஎம் ஃபங்க்ஷனுடைய பின்ல வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். எதுலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் ஃபங்க்ஷன் 10வது பின்ல வந்து கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி. இது ஆர்டினோவில் ஜிஎன்டி மைனஸ் பாயிண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இந்த எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அளவில் இருக்கிற இந்த கம்பி வந்து நேர்முனை, சிறிய அளவில் இருக்கிற இந்த கம்பி வந்து மறைமுனை. இப்போ இந்த நேர்முனையை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டினோவில் வந்து 13வது பின்ல வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மறைமுனையை வந்து அந்த 13க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஜிஎன்டியிலேயே வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டேன். நம்மளோட வயரிங் வந்து முடிஞ்சு இனி இதை வந்து கேபிளில் ஃபிக்ஸ் பண்ணி சிபியூவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களோட சிஸ்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம கோடிங்குள்ளே வந்து போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் நான் வந்து இந்த கூடிய கோடிங்கை வந்து பண்ணி வச்சிருக்கேன். இதில் நான் ஒரு லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோடிங்கை பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நான் கோடிங்கை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்ட் அப்படின்னு போட்டு ட்ரிக்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணி நம்ம ஆர்டினோவில் ட்ரிக் பின்னை வந்து 10ல் வந்து கொடுக்குறதுனால 10ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ரெண்டாவது வந்து இன்னொரு இன்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எக்கோ பின்னை நம்ம வந்து 11வது பின்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதால அதை வந்து நான் 11 வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து நான் ஒரு எல்இடி வந்து கனெக்ட் பண்ணேன். ஸோ இன்ட் அப்படின்னு போட்டு எல்இடியை வந்து நான் 13ல் வந்து வச்சிருக்கேன். ஏனென்றால் நம்ம ஆர்டினோவில் வந்து 13வது பின்ல தான் வந்து அந்த எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேமில் வந்து டிஸ்டன்ஸ் அதே போல் டியூரேஷன் ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்ட்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் என்கிற வேரியபிள் வந்து நம்பர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ டிஸ்டன்ஸ் டியூரேஷன்ஸ் இரண்டும் வந்து நமக்கு நம்பராக தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் நான் ரெண்டையும் வந்து இன்ட்ல வந்து கிரியேட் பண்ணேன். அடுத்தது வந்து ஒயிட் செட்டப்புக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ண அந்த 3 பின்னுடைய இதையும் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின் மோட் எல்இடி அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்இடிங்கிறது வந்து எல்இடி 13வது பின்ல வந்து கனெக்ட் பண்ண எல்இடி வந்து எனக்கு ஒரு அவுட்புட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அதே போல ட்ரிக் பின் கனெக்ட் பண்ண நம்ம 10வது பின் வந்து ஒரு அவுட்புட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். எக்கோ பின் வந்து எப்பவுமே இன்புட்டாக தான் இருக்கும். ஸோ எக்கோவை வந்து நான் இன்புட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் பின்னை வந்து நான் ஒரு தடவை ஹை பண்ணி அதை வந்து
10 மைக்ரோ செகண்டுக்கு வந்து டிலே பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நான் லோ பண்ணியிருக்கேன். இது எப்பயும் இது தேவையில்லை, இருந்தாலும் நான் வந்து இதை செஞ்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 7 பல்ஸ் இன் எகோபின் ஹைங்கிறது இது வந்து கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. அல்ட்ராசோனிக் சென்சர் ப்ரோக்ராமில் வந்து இந்த லைன் கட்டாயம் இருக்க வேண்டியதுதான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 7 என்று போட்டு ஒரு சின்ன ஒரு கல்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். இந்த கல்குலேஷன் வந்து நம்மளோட தூரத்தை வந்து சென்டிமீட்டரில் வந்து ஆக்குறதுக்குரிய கல்குலேஷன் தான் இது. இப்போ நம்ம சென்டிமீட்டரில் வந்து கொடுக்கணும்னா இந்த கல்குலேஷனை வந்து போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். இஃப் கண்டிஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இஃப் டிஸ்டன்ஸ் வந்து 10 விட குறைவா இருந்தா எனக்கு இங்க எல்இடி வந்து ஹை ஆகணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இது 10ங்கிறது வந்து இங்கே 10 மீட்டர் கிடையாது, 10 சென்டிமீட்டர். ஏன்டா நான் மேல வந்து இந்த கல்குலேஷன் சென்டிமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நான் இதை வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கணும். இதுவும் அப்படிதான் கணக்கெடுக்கும். டிஸ்டன்ஸ் 10 விட குறைவா இருந்துச்சு அப்படின்னா எல்இடி வந்து ஹையா அப்படின்னு கொடுத்துருக்கேன். எல்சென்ட் அப்படின்னு போட்டு அப்படி இல்லையேண்டா எனக்கு எல்இடி வந்து லோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து எழுதியிருக்கேன். இதை வந்து வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து போடுவேன். உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து நீங்கள் ரைட் பண்ணி கொள்ளலாம். எந்த வித பிழையும் இல்லாமல் வந்து இதை ரைட் பண்ணணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இதில் விடக்கூடாது. ஸோ இப்போ வந்து இதை நாம அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே வந்து டூல்ஸில் போய் போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆடினோ கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஆடினோ அப்படின்னு வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி கொள்ளலாம். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க அதோடைய அவுட்புட்டை வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ப்ரோக்ராம் பண்ண மாதிரி இது வந்து 10 சென்டிமீட்டர் கிட்ட ஒரு தடைன்னு வந்த உடனே இது வந்து இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண மாதிரியே இது வந்து ஒர்க் ஆகுது. இது எந்த அளவுக்கு நம்ம இப்போ தூரத்தை வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். நம்ம அந்த இஃப் கண்டிஷனில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டிமீட்டரை வந்து கூட்டிக் கொள்ளலாம். நம்ம 10 என்று கொடுத்ததுனால வந்து இது மேக்சிமம் வந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு வந்து இது ஒர்க் ஆகும். 10 சென்டிமீட்டரை வந்து தாண்டும் அப்படின்றது வந்து ஒர்க் ஆகாது. உங்களுக்கு பார்த்த விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அந்த 10 சென்டிமீட்டருடைய ரேஞ்ச். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். அல்ட்ராசோனிக் சென்சர் சம்பந்தமான ஒரு பூரண அறிவை வந்து நீங்கள் பெற்றிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அமேசிங் கிரியேஷன்.